வணக்கம். இந்த சீசனில் கிடைக்கக்கூடிய இந்த நாகப்பழ சட்னியை டேஸ்ட்டாக எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த சட்னி செய்கிறதுக்கு நாகப்பழம் வாங்கி நல்லா கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு மிக்சர் ஜாரில் 4 பச்சை மிளகா, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, எந்த அளவுக்கு நாகப்பழம் எடுக்கிறீங்களோ அதில் பாதி அளவுக்கு துருவன தேங்காய் சேர்த்துக்கோங்க. இந்த சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துட்டு கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உடச்ச கடலை சேர்த்துக்கோங்க. உங்கள் விருப்பம் தான், உடச்ச கடலை தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிவிட்டு அப்படியே அரைச்சிக்கோங்க. இப்போ இதை ஒரு முறை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். உடச்ச கடலை சேர்த்து அரைக்கும் போது இந்த சட்னி டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது. அரை கப்பு தேங்காய் எடுத்துருந்தோம். 1 கப் அளவுக்கு விதைகள்லாம் எடுத்துகிட்டு நாகப்பழம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை இந்த மிக்சர் ஜாரில் சேர்த்துடலாம். சட்னி சுவையை கொஞ்சம் தூக்கி கொடுக்கறதுக்காக கொஞ்சமாக எலுமிச்சம்பழம் ஜூஸ் பிழிஞ்சிட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஒரு முறை அரைச்சிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த நாகப்பழ சட்னி பார்த்திங்கன்னா கலரும் சூப்பராக இருக்குது, டேஸ்ட்டும் ரொம்ப அட்டகாசமாக இருக்குது. இந்த சட்னியை வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு மிக்சர் ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அலசி ஊற்றிருக்கிறேன். சட்னி ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் இந்த அளவுக்கு கலந்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நமக்கு இட்லி தோசைக்கு தொட்டு சாப்பிட சூப்பராக இருக்கும். சட்னி எப்பயும் போல் கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம், பெருங்காயம்லாம் சேர்த்து தாளித்து வச்சுருக்கிறேன். அதை இந்த சட்னியோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த சட்னியை நான் உடச்ச கடலை சேர்க்காமல் செஞ்சப்போ டேஸ்ட்டு கொஞ்சம் கம்மியாக இருந்தது. உடச்ச கடலை சேர்த்ததுக்கப்புறம் டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருந்தது. நம்ம வீட்டு பஞ்சு போல் இட்லியோட இந்த சட்னியை தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே அட்டகாசமாக இருந்தது. ஒரு முறை நீங்களும் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் சுவைக்கட்டும், ஆரோக்கியம் பெருகட்டும். நன்றி.